சமூக வலைத்தளங்களில் பரபரப்பாக பேசப்பட்டு கொண்டிருப்பவர் இரத்த சாட்சியாக மரித்த சார்லி கிர்க். இவர் அமெரிக்க அதிபருக்கு மிகவும் நெருக்கமானவர். உட்டா வேலி பல்கலைக்கழகத்தில் கூடியிருந்த சுமார் 3000 இளைஞர்களுக்கு குரல் கொடுத்து பேசும்போது துப்பாக்கிச் சூடு மூலம் கொல்லப்பட்டார். உண்மையை தைரியமாக கூறும் இவர் இளைஞர்களின் பல்வேறு விதமான கேள்விகளுக்கு ஞானமாக பதிலளிப்பவர். திறந்த வெளிகளில் கிறிஸ்துவின் நற்செய்தியை பிரசங்கிக்க அஞ்சாதவர். ஒவ்வொருவரும் தேவனுடைய நியாய தீர்ப்பை சந்தித்தே ஆக வேண்டுமென எச்சரித்தவர். விவாகரத்து, வேதத்திற்கு முரணான திருமணம், கருக்கலைப்பு போன்றவற்றை எதிர்த்து இளைஞர்கள் மத்தியில் மாபெரும் மாற்றத்தை கொண்டு வந்தவர். வேத வசனங்கள் மீது சொல்லப்படும் தவறான காரியங்களை தெளிவாக விளக்கியவர். அமெரிக்க தேசத்தை எப்படியாவது ஆதி அன்பிலை கொண்டு வர தீவிரமாக உழைத்தவர். இவரது மரணம் திருச்சபைகளுக்கு மிகப்பெரிய இழப்பு. வேதம் கூறும் சத்தியத்தை உரக்க சொல்ல நாம் ஆயத்தமா? இரத்த சாட்சியின் வித்து சார்லி கிர்க்.